எனக்கு ரொம்ப பசிக்குது. என் பசி தாங்க முடியலையே. முடியலடா சாமி, நாம இப்ப கடைக்கு தான் போய் ஆகணும். ஒரே ₹1 தான் இருக்கா? ஹலோ, இந்த வாட்டி அது ஒன்றும் என்னோட பிரச்சனை இல்லையே. இங்க பாருங்க பாஸ், இது ரொம்ப கஷ்டமான வேலை. இங்க எங்க பார்த்தாலும் அந்த கரடிங்க தான் இருக்கு. ஆமாங்க ஐயா, இங்க பாருங்க முதலாளி, என்னோட சம்பளத்துல இருந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா? நீ மட்டும் என் கையில கிடைச்சனா ஒன்னையும் சேர்த்து மதி போட்டா. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நீ. எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல சாப்பிடணும்டா. ராஜா ராஜா வந்திருக்காருங்க. இப்ப நம்ம கிட்ட படம் காட்ட வந்துட்டான். நிறைய பேசுவான் பாரு. வேற எங்கயாவது விளையாடலாம். அரசு அங்க பாருங்க, ஓடுறாங்க. இருக்க எங்க ஓடுறீங்க? நீங்க 2 பேரும் என்கிட்ட உத்தரவு கேட்கவே இல்ல. என்ன எவ்வளவு தைரியம் உங்க 2 பேருக்கும்? அவங்க சொல்றதும் டெக்னிக்கலா சரிதானா அரசரே? அது எவ்வளவு தைரியம் என்ன எடுத்து நீ பேசுறியா? நீ உன்னை இப்ப வேலையை விட்டு தூக்குற. அரசரே, உங்களை நான் அவமதிச்சிட்டேனா? எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால தாங்க முடியலையே. எதையும் வாங்குறதுக்கு கூட கையில காசு இல்ல. என்ன பண்றது? எடுபிடிக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இந்த லாகர்விக்கு எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நல்ல வேறடா, இந்த தொப்பியால தப்பிச்சோம். என்னது இது? ஓ யா, நல்லாவே இல்லை. ஐயோ, எனக்கு பசி ரொம்ப எடுக்குதே. இங்க இருக்கு. இந்த உலகத்துல யாதான் எனக்கு எல்லாமே எதிராக நடக்குது. நான் மட்டும் அப்படி என்னதான் பாவப்பட்டேன்? எனக்கு மட்டும் யா இப்படி நடக்குது? ஹெர்பர்ட், இவன் மறுபடியும் இங்க பேச வந்துட்டான். என்ன மறுபடியும் அசிங்கப்படுத்துறீங்க? எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா. அந்த பையன் இருக்கட்டும், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இவன் மனசுக்குள்ள நிஜமாவே ராஜா நினைச்சுக்கிட்டு இருக்கானோ? எனக்கு இப்ப வர வழி இல்லை. சோறு போடுனா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். எடுபடி வேலைக்கு இவன் தான் எனக்கு சரியா இருப்பான். இந்த மாதிரி பாடி கார்டோட தான் ராஜாலாம் இருப்பாங்க. ஆமா, என்னடா இப்போ? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இவன் தான் என்னுடைய புது பாடிகார்ட். நீங்களும் என்ன மதிக்கலன்னா அவ்வளவுதான். நீ நிஜமாவே இவனை நம்பறியா என்ன? அவ என்னுடைய ஆடியார். நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். என்ன மட்டும் மதிக்கலனா இவங்கள பழிக்கு பழி வாங்குறதுக்கு இதுதான்டா சரியான நேரம். எனக்கு தெரியும். வெளியே வாங்கடா, நாம எல்லாரும் ஜாலியா விளையாடலாம். ஓ லோகர்பிக்,
உன்னுடைய சேவையை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது எல்லாமே உனக்கு சம்பளமா கொடுக்கிறேன். அரசே, உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்திருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு வகையில இந்த பாடி கார்டு வேலை கூட எனக்கு பிடிச்சதாண்டா இருக்கு. எல்லா ஆப்பிள்ஸும் எனக்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த குண்டன்களையும் நல்லா பழிவாங்களா. கண்டிப்பா அவங்கள பிடிச்சிருவேன். என்னடா சத்தம் அது? இந்த வாலிப முதல்ல குறைக்கணும். ஹலோ, யாரு? லைன்ல இருக்கியா இல்லையா? பதில் சொல்லு. இருக்க பாசு. என் ஃப்ரெண்டோட லேபுக்கு ஒரு குரங்கு தேவைப்படுது. நீ குரங்கு பிடிச்சு கொடுத்தனா எனக்கு 6000 ரூபாய் தருவோம். அதுல 1000 ரூபாய் உனக்கு தரேன். அற்புதம்டா. இது எல்லாமே எனக்காக தானா? என்னமாச்சு? அதை என்கிட்ட நீ கொடு. இது எல்லாம் என்னோடது. லோகர்விக், உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? அதுக்கு உனக்கு தண்டனை இருக்கு. என்ன சொன்ன நீ? என் ஃப்ரெண்டோட லேபுக்கு ஒரு குரங்கு தேவைப்படுது. குரங்கு பிடிச்சு கொடுத்தனா எனக்கு 6000 ரூபாய் தருவோம். உனக்கு 1000 ரூபாய் தரேன். கண்டிப்பா நீ பண்ண காரியத்துக்காக ஃபீல் பண்ணியே தீர்வு. எவனுக்கு நான் வேணும் உன்னுடைய பழலாம்? நீ வேற நல்ல பெரிய குரங்கா பல்கா இருக்கு. நிறைய பணம் கிடைக்க போதுறான். யாரோ பிடிச்சி வச்சிருக்காங்க. பப்ளு டபுள்யூ சொல்லணும். பப்ளு டபுள்யூ. என்ன சொல்ற? தயவு செஞ்சு என்னுடைய அரசரை நீங்க தான் காப்பாற்றணும். உங்களால மட்டும்தான் அது முடியும். தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஏய், அப்படி பாக்குறத நீ முதல்ல நிறுத்து. ஏய் டபுள்யூ, சீக்கிரம் வாடா. நாம அவனை காப்பாத்தலாம். பாபு, ஓகேவா? ஓகே. ஹலோ பாஜு, நான் ஒரு குரங்கை பிடிச்சி வச்சிருக்கேன். யாரையாவது அனுப்பி நீங்க அந்த குரங்கை வாங்கிட்டு போகலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய். வெளியில கொண்டு வருது. ஏய், விக்கி யாரையும் அனுப்பி வைங்கன்னு பேசிட்டு இருந்தால. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீங்க தான். ஓஹோ, நீங்க தானா? அது ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்கல்ல, சூப்பரா பிடிச்சிருக்குல்ல. நல்லா பாருங்க, இவ இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கான். எப்படி கொழு கொழுன்னு ஜம்முன்னு இருக்கா பாருங்க. இவ்வளவு கம்மி விலைக்கு இப்படிப்பட்ட ஒரு குரங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தாராளமா எடுத்துட்டு போங்க. என்னது, என்ன ஆச்சு? உங்களுக்கு இதை விட நல்ல குரங்கு கிடைக்குமா சொல்லுங்க? வாய்ப்பே இல்லைங்க. என்னோட பாசு நீங்க வாங்கிட்டு போறதா தான் என்கிட்ட சொன்னாரு. இவ்வளவு ஓவரா பண்ணுவீங்கன்னா சொல்லவே இல்லையே. சரி, ஓகே, நான் போய் என்னோட கண்ணை எடுத்துக்கிட்டு வரேன். முதல்ல டீக்கி, உன்னை காப்பாத்த தான் நாங்க வந்தோம். நிஜமாவா? ஆமா. அந்த லோகர் விக்கு உன்னை விற்க போறா, தெரியுமா? என்னுடைய பாடி கார்டு. நான் அந்த கண்ணை எங்க போட்டு தொலைச்சேன்? கண்டிப்பா அது இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். என்னடா இது? இந்த குரங்கு எழுந்திருச்ச மாதிரி இருந்தது. ஓ சரி, நாம சீக்கிரமா போய் வேலையை பார்ப்போம். உங்களோட காரை நீங்க அப்படி எங்கதான் நிறுத்தி வச்சீங்க? எனக்கு சுத்தமா சத்தமே கேட்கலையே. அப்படின்னா இந்த பக்கமா? இல்லடா அந்த பக்கமா? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா நீங்க இறக்க விடுங்க. நீங்க ரெண்டு பேருமா? என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? இறக்கி விடுங்கடா. கிட்ட வச்சுக்காதீங்கடா. அப்புறம் உங்க மூணு பெரிய விட்டுருவேன். உங்களுக்கு எவ்வளவு துகுறு இருக்கணும்டா. Come on, பாபு. ஓகே. உங்க ரெண்டு பேருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. லோகவிக்கு மாதிரி மோசமான பாடி கார்டை நான் பார்த்ததே இல்ல. ஒரு ராஜாவும் அவனுக்கு மதிப்பு தெரியலையே. வாங்கிக்கோ, இது உனக்கு தேவைதான். ஏற்கனவே கொடுத்ததுக்கு நீ அனுபவிக்கணும்ல. ஒரு ராஜா கிட்ட இப்படிதான் நீங்க பேசுவீங்களா? டபுள் பபு, நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய பாடி கார்டு தானே?
அதேதான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. டேய் என்ன பசிக்குது, வா சாப்பிடலாம். ஓகே என்ன ஒரு அருமையான வாசனை இது. வேலைக்கு ஆரம்பிப்போம். என்னதுடா இது? நேத்து தானே இதை நான் அவ்வளவு காசு கொடுத்து வாங்கினேன். சந்தோஷம். உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். நான் தான் அது. இது யாரும் அனுப்பியிருப்பா? வேற யாரும் அனுப்பியிருப்பா? அந்த பாஸ் தான். ஹலோ, என்னது? லோகர்விக், என்ன ரொம்ப ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருக்க? ஹாய் பாஸ். சொல்லுங்க பாஸ். இந்த மாசத்தோட கோட்டாவை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் என்ன வேணும். ஒரு ஆச்சரியம். என்ன மன்னிச்சிருக்க பாஸ். அது வந்து ஏன்னா இங்க மழை நிறைய பெஞ்சுட்டு இருக்கு. அதனால எனக்கு வேற வழி தெரியல ஓ பாஸ். நிஜமாவா? ஓ மனசுல பச்சை குழந்தை நினைப்பு. மலையில நின்றா உனக்கு என்ன ஜுரமா வந்துரும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. வேலையை முடிக்கணும். ஓகே பாஸ், எனக்கு புரிஞ்சிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், மரங்களை வெட்டுறதுக்கு புது டூல் உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஓ நிஜமாவா பாஸ்? அத வச்சாச்சு நீ இன்னும் நிறைய மரங்களை வெட்டி அனுப்பணும். வாவ், ரொம்ப அற்புதம். இப்பவே நான் பாக்குறோம். என்கிட்ட பேசுறத விட்டுட்டு வேலையை பாரு. புரிஞ்சுதா? ஓகே. வாஹா, இது பார்க்கவே சூப்பரா இருக்கே. டன் டடாம். நான் தான் பவர் ரேஞ்சரு. ஒரு நிமிஷம். சரி, இதுல பவர் பட்டன் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. ஓ, இது சூப்பரால இருக்கு. நான் தான் பவர் ரேஞ்சர். இது பயங்கரமா இருக்கு. என்ன பயங்கர சத்தமா இருக்கு? எனக்கு கராத்தா குங்ஃபு எல்லாம் தெரியும்டா. அது ரெண்டு குண்டனுங்களும் இன்னைக்கு ஒரு வழி ஆக போறாங்க. அதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. உடனே இது அரசர்கிட்ட சொல்லி ஆகணும். என்ன ஒரு விருந்து. நாம இப்போ அரசே, வேலையை தலைவா, ஆரம்பிக்கலாம். அரசே. என்னாச்சு? உடனே சொல்லு. லாகர்விக்கா இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன். நிறைய ஆயுதத்தோட இருக்கான். அது பெருசா ரொம்ப நீளமா இருந்தது. பார்க்கவே பயமா இருக்கு. அப்படியா? அப்படின்னா அவனை உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும். முதல்ல பிளான் பண்ணணும். இங்க பாரு. ஓஹோ, நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஓஹோ, லாகர்விக் வரானான்னு கவனிக்கட்டும். நல்ல ஐடியா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஓகே, எங்களுக்காக லாகர்விக்க நீ கொஞ்சம் கண்காணிக்கணும். சரியா சொன்ன. நீ குட்டியா இருக்கு, அதனால மாட்டிக்கவே மாட்டேன். சரியா? இது ரொம்ப முக்கியமான மிஷன். சரி, நான் என் வேலையை பாக்குறேன். சரி, நான் எந்த பக்கம் போகணும்னு மறந்துட்டேனே. அந்த பக்கம் இல்ல. ஓ அப்படியா? ஆ, லாகர்விக்கோட வீடு அந்த பக்கம் இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு தெரியும். யாரு கண்காணிக்க அனுப்பிச்சிருக்க? வேலைக்கே ஆகாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓஹோ, கண்டிப்பா இதை பண்ணுவா. எனக்கு நல்லா தெரியும். சரி, நம்ம கிழக்கு பக்கமா போனா அவன் இடத்துக்கு போயிடலாம். இல்ல, இந்த பக்கம் போனாதான் அவன் வீடு வரும்னு நினைக்கிறேன். யார் அது பறக்கிற வழியில மரத்தை நட்டினது? மரத்தை வெட்டுற நேரம். உன்னைய வெட்டினதுக்கு அப்புறமா தான் நான் பெரிய ஆளா மாற போறேன்னு நினைக்கிறேன். உன்னைய வெட்டுறதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் இப்போ பவர்ல அகரா மாதிரி என்னோட வேலையெல்லாம் பார்க்க போறேன். இது செமையால இருக்கு. இந்த மோட்டார் பயங்கர ஷார்ப்பா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். விக்கு வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமான்னு. அது என்ன சத்தம்? நல்ல வேலை, அது மேல இடிச்சுக்கல. அடுத்தது நீதான். தலை சுத்துது. லாகர்விக்கா, நான் சும்மா இந்த பக்கம் வாக்கிங் போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் வேற ஒண்ணும் இல்ல. நில்லு. நீ என்கிட்ட போய் தானே சொல்ற. நல்ல வேலை, just miss, just miss. ஏய், ஓடாத நில்லு. காப்பாத்துங்க. பப்ளு, டப்ளு, என்னை வந்து காப்பாத்துங்க. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை முகத்துக்கு ஒன்றும் ஆகலாம். இது எதுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது?
ஆச்சோ, அங்க பிளக் புடிக்கிட்டு வெளியே வந்திருக்கும். நான் போய் முதல்ல அதை போட்டுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். நல்ல வேலை தப்பிச்சேன். நல்ல வேலை கீழே விழுந்த. என் சாப்பாட்டுக்கு எதுவும் ஆகல. எனக்கும் ஒண்ணும் ஆகல. நான் கேட்கல. என்ன பண்ண வந்தேன்னு மறந்துட்டேன். லாகர்விக், சரியா சொன்ன. நான் அவன்கிட்ட தான் பயந்து ஓடி வந்துகிட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்துதான் நீ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்த. சரி வா, நாம இப்ப விளையாடலாம். என்ன காப்பாத்துங்க. உங்க ஆபத்துல மாட்டிக்கிச்சு. இவ்வளவு நேரம் ஆகிய ஆளை காணமே. இந்நேரம் திரும்பில வந்திருக்கணும். இந்த வேலைக்கு அது சரிப்பட்டு வராதுன்னு முன்னாடியே சொன்னேன்ல. கெட்ட செய்தி, நமக்கு கெட்ட செய்தி வந்திருக்கு. ஹெர்பர்ட், என்ன ஆச்சு சொல்லு. லாகர்விக்கு ஊகுவ தூக்கிட்டு போயிட்டான். அவனை நம்ம காப்பாத்தணும். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த பறவையால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு. நம்ம லாகர் விக்க கண்டுபிடிக்கணும். ஊகுவை இப்பவே காப்பாத்தணும். என் கையை வலிக்குது. என்னாச்சு எனக்கு? சரி பாத்துக்கலாம் விடு. இதுல வேலை செய்யறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீ செவியடு. அந்த பறவையை நீ பாத்துக்கோ, நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன். பறவை கிட்ட நீ போனன்னு வச்சுக்க. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? அது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். தலைவலிக்குதே. எங்க போச்சு? மரியாதையா கூப்பிடுறேன், வந்துடு. பயப்படாத, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்னோட வாழ்நாள்ல இவ்வளவு சீக்கிரமா நான் வர வெட்டதே இல்ல. லாகர் விக், அந்த ஆந்தைய ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு. உனக்கு அவன் வேணும்னு சொன்னா முதல்ல நீ வந்து என்கிட்ட மோதி பாரு. பேசுறத நிறுத்திட்டு நாம சண்டை போடுவோமா? நான் உன்னை அடிப்பேன்னு தெரியும்ல. அங்க போரு, அவன் ஏதோ போட்டு இருக்கான். அதனாலதான் அவன் தைரியமா பேசுறான். பரவாயில்லடா, இவன் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கடுப்பாகுது. ஓ வாவ், இவன் செம கோவத்துல இருக்கான். ரெடியாடா தம்பி? நான் பிறந்ததுல இருந்தே ரெடி. ஆரம்பிக்கலாம், வாடா. வாங்க. என்ன? அச்சச்சோ. என்னாச்சு? இது ரொம்ப அழகா இருக்கு. லாகர் விக்குள்ள இவ்வளவு திறமையா? பேசாம அவன் ஆர்டிஸ்ட் ஆகலாமே. நான் எல்லாத்துலயும் திறமையானவன்டா. உங்களால தான்டா நான் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். வெளியில வந்துடு. கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடாத. அப்படின்னா உள்ளதா இருக்கியா? என்ன இது உறைஞ்சு போயிருக்கு? ஐடியா கிடைச்சிருச்சு. உள்ள போ. உன்னை சூடு பண்ணிக்கிற, சரியா? என்ன மாதிரி ஒரு அறிவாளி பூனை இந்த உலகத்திலே இல்ல. இங்க பாருங்க பசங்களா, இந்த மாதிரி விஷயங்களை வீட்டுல செய்யக்கூடாது. இது பாதுகாப்பானது அல்ல. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரிங்கடா, இத வச்சு நாம எல்லாரும் விளையாடி பார்ப்போமா? அச்சச்சோ, சுடுதே. என்ன வெளியில விடு. ரொம்ப சுடுதே. என்னடா இது வேலை செய்ய மாட்டேங்குது? நான் ஜெயிச்சிட்டேன். முதல்ல வெளியில போய் ஆகணும். இனிமே கண்ணை திறந்து பார்த்து பறக்கணும். என்னடா ஆச்சு இதுக்கு? இந்த நேரம் பார்த்து தான் நீ சொதப்புவியா? ஹாய் ஃப்ரெண்ட்.
எனக்கு தெரிஞ்ச இந்த பிளக் வெளியில வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ கலக்கிட்ட ஓஹோ. வேணாம்டா, நான் பாவம்டா. லாகர் வீக் உனக்காக நாங்க என்ன வச்சிருக்கோம்னு பாக்குறியா? நான் சும்மா விளையாட்டேன், நீங்க அதை சீரியஸா நீயா விளையாடுன மரத்தை வெட்ட இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். நல்ல வேலை பண்ண ஓஹோ. எங்களுக்கு நல்லா உதவி செஞ்ச. ஊஹு எப்பவும் பேசுறதா. அவன் யாரு விக்கு? எனக்கு இந்த மரம் வெட்டுற வேலையே வேணாடா சாமி.